ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ட்ரைனிங்கை குறித்து ஒரு சில வீடியோஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், தொடர்ந்து நான் போடுறேன். அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு ஒரு ஊழியத்தை நமக்கு கொடுக்குறாரு என்று சொன்னால், குறிப்பாக வந்து நிறைய ஊழியத்தில் நிறைய வித்தியாசமான விதவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்னை இந்த ஊழியத்துக்கு தான் அழைத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா எனக்கு தெரியும், கர்த்தர் என்னை சிறு பிள்ளைகள் ஊழியத்துக்கு தான் அழைத்திருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இல்லை பிரதர் எனக்கு நிச்சயம் இல்லையே, ஏதோ பாஸ்டர் எடுக்க சொன்னார் நான் எடுக்கிறேன், இல்லை எங்கள் அம்மா எடுக்க சொன்னார் எங்கள் அம்மா எடுக்க சொன்னாங்க நான் எடுக்கிறேன், எனக்கு உண்மையாகவே தெரியலையே ஆண்டவர் என்ன ஊழியத்தை அழைத்திருக்கிறாரா இல்லையான்னு சொன்னால், நீங்கள் அதற்காக தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தயவு செய்து நீங்கள் அதற்காக நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே உண்மையாகவே இந்த ஊழியத்துக்கு தான் என்னை அழைத்திருக்கிறீரா என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துவார். ஏதோ ஒரு சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்துவார், இல்ல ஊழியக்காரர் ஒரு தரிசனமா ஒரு வார்த்தையை உங்க மேல சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு செய்தியின் மூலமா நீங்க கர்த்தர் உங்க கூட பேசுவாரு, ஒரு வேத வசனத்தின் மூலமா பேசுவாரு, இல்ல சூழ்நிலைகள் மூலமா கர்த்தர் பேசுவாரு. நிறைய காரியங்கள், நிறைய பேருடைய சொப்பனங்கள் நான் கேட்டிருக்கிறேன். ஜெபிக்கும் போது சின்ன பிள்ளைங்க என்கிட்ட கேட்கறாங்க, எங்களுக்கு ஏதாவது சொல்லிருக்காங்க. அப்போ அது ஒரு அடையாளம். சொப்பனத்துல சின்ன பிள்ளைங்க அவங்க கிட்ட கேட்கறாங்க, அக்கா நீங்க ஏதாவது சொல்லிக் கொடுங்கக்கா, ஏசப்பா பத்தி சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அதனுடைய அடையாளம் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்ன? கர்த்தர் உங்களை சிறு பிள்ளைகள் ஊழியத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு தெளிவான அழைப்பு இல்லை, இது வரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, தயவு செய்து நீங்க அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நேரம் எடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதோட நீங்க ஃபாஸ்டிங் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரிதான். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். அதே மாதிரி கர்த்தர் உங்களை அந்த ஊழியத்துல உபயோகப்படுத்தும் பொழுது கர்த்தர் ஒரு சில ப்ராசஸ்ல உங்களுக்கு கொண்டு போவார். எடுத்த உடனே கர்த்தர் எந்த ஊழியமாக இருந்தாலும் எடுத்த உடனே ஒரு வளர்ச்சி வருகிறது என்று சொன்னால் அது கர்த்தரால் வந்தது அல்ல. ஏன்னு சொன்னால் கர்த்தர் கிராஜுவலா தான் உங்களை ப்ராசஸ் பண்ணி உங்களை ஒரு லெவலுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஓகே, இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி நான் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அது நிச்சயமாகவே எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அது நிச்சயமாக உங்களுக்கு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு அது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நான் நம்புகிறேன். ஒரு ஊரில் ஒரு நாட்டில் ஒரு ராஜா, நல்ல ஒரு பவர்ஃபுல் ராஜா ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு பையன் பிரின்ஸ் இருந்தான், ராஜகுமார். அப்போ ரொம்ப சமாதானமாக இருந்தது தேசத்தில். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த ராஜா இறந்துட்டார். ராஜா இறந்த உடனே அந்த ராஜாவுடைய பையன் ராஜகுமாரன் இப்ப ராஜாவுடைய ஸ்தானத்துக்கு அரசாளுகை இப்ப ஸ்டார்ட் பண்றார். அப்ப கொஞ்ச நாளைக்கு எல்லாமே நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன ஆச்சுன்னா, மழை இல்லாம போனோடனே எல்லாம் ஒரே டிராட், அதாவது ஒரு வறண்ட நிலம் ஆயிருச்சு. எது ஃபார்மர்ஸ் அதாவது அவங்க விவசாயிகளுக்கு விவசாயம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரே வறட்சியா இருக்குது. அதே மாதிரி அந்த வறட்சினால நிறைய மிருகங்கள் செத்து போனது, பறவைகள் செத்து போனது. ரொம்ப அந்த காட்டு பகுதியில நல்ல தேவையான ப்ரெஷியஸ் பிளான்ட்ஸ்லாம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. நிறைய பேர் அதனோடு கூட சேர்ந்து ஒரு கொடிய வியாதி நிறைய மக்கள் சாக ஆரம்பிச்சாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா காரியங்கள் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இந்த ராஜகுமாரன் யோசித்தா, என்னடா அது இப்படி ஆயிடுச்சே, ஃபர்ஸ்ட் நல்லா தானே இருந்தது, இப்ப இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி யோசித்து இருக்கும்போது, அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் கொஞ்சம் அப்படியே நார்மலா வர்ற மாதிரி இருந்தது. இப்போ வரும்போது என்னாச்சுன்னு சொன்னா, திடீர்னு வேற ஒரு ராஜ்யத்துல இருந்து ஒரு ராஜா இந்த நாட்டு கூட சண்டை போட்டு இந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சேனையோடு கொண்டு எல்லாம் இங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது என்னாச்சுன்னா, இந்த இளவரசனால அவங்களை எதிர்த்து நின்று போராட முடியல, அவங்கள சண்டை போட முடியல. அதனால இவன் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி இந்த நாட்டை விட்டே அவன் வேற நாட்டுக்கு அவன் ஓடிட்டான். வேற நாட்டுக்கு போகணும்னா அதுல பக்கத்துல இன்னொரு தேசத்துல இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ராஜாவா இருந்தார். அந்த தேசத்தை அவன் சின்ன வயசுல, அந்த பையன் சின்னதா இருக்கும்போது இவன் சின்னதா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இப்போ அவன் அந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுனால இவன் யோசித்தா, சரி அவன்கிட்ட நம்ம அடைக்கல போலாம், அவன் நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான். அப்ப அவன் போயிட்டு அவன் கேட்டான், இந்த மாதிரி இப்படி ஆகி போச்சு என் நிலைமை, எங்க அப்பா இறந்துட்டதுனால நான் அப்பதான் புதுசா நான் வந்தேன், எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு. இப்ப பார்த்தா இன்னொரு ராஜா எங்களோட நாட்டை கைப்பற்றிட்டான். அதனால நான் இப்போ உயிருக்கு தப்பிச்சு நான் அவன்கிட்ட ஓடி வந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது நீ உதவி செய்யு அப்படின்னு சொன்னேன்னா, இவன் எதிர்பார்த்துட்டு வந்தது என்னன்னு சொன்னா, பெருசா நம்மளுக்கு ஏதாவது செய்வான், ஏதாவது பெரிய பதவி கொடுப்பான், பெரிய மந்திரி பதவி கொடுப்பான், ஏன்னா ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு சொன்னோடனே
இப்போ என்ன செஞ்சான்னா, அப்போ அந்த இவனுடைய ஃப்ரெண்டு அந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறானே, அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தான். ஓஹோ அப்படியா, சரி 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 அப்படியா, சரி அப்போ நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை நீ செய். என்னடா அவன் பெரிய அதிகாரியா மாற்றுவான்னு பார்த்தா வேலை கொடுக்குறான்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்றது, வேற வழி இல்லை, சரி கொடு, நீ என்ன வேலை கொடுத்தா நான் செய்யறேன் அப்படின்னு. அவன் என்ன சொன்னா, உனக்கு நான் 100 ஆடு கொடுக்குறேன், அந்த ஆடை நீ மேய்க்கணும்னு. அவன் பார்த்தான், என்னடா அது, நான் ஒரு ராஜகுமாரன், நீ வந்து என்ன ஆடு மேய்க்க சொல்றியா அப்படின்னு. அவன் சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனா மனசுல சொல்ல முடியல, ஏன்னா இந்த வேலை கூட இல்லாம அனுப்பி விட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல, சரி ஆடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 ஆடை வந்து இவங்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ இவன் இந்த 100 ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஓநாய்கள் வந்து இந்த ஆடுகளை தாக்குறதுக்காக வந்தோடனே இவன் என்ன பண்ணிட்டான், ஐயோ ஓநாய்கள் வருதுன்னு சொல்லிட்டு இவன் ஓடி போயிட்டான். ஓடி போனாலும் ஓநாய் வந்து இந்த 100 ஆடையும் காலி பண்ணிடுச்சு, எல்லாத்தையுமே நாசம் பண்ண உடனே. அப்போ ஃப்ரெண்டு கிட்ட போனான், என்னப்பா ஆச்சு, 100 ஆடு கொடுத்தனே, என்ன பண்ண அப்படின்னு. அவன் சொல்றான், ஐயோ நீ வேற என்னப்பா கேட்குற, ஆடு மேய்ச்சிட்டு போனா ஓநாய்கள் வந்து எல்லா ஆட்டையும் காலி பண்ணிடுச்சு அப்படின்னு. இவன் பார்த்தான், சரி நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, நான் ஏன் உயிர் தப்பிக்கிறதுக்காக அங்கேருந்து ஓடி போயிட்டேன்ப்பா. அப்படியா, சரி அடுத்தது நான் உனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்றேன், இன்னொரு தடவை நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா அப்படின்னு. இவன் அந்த ராஜா, இப்ப ராஜாவா இருக்கிறவன் அவன் சொன்னானா, சரி உங்ககிட்ட நான் இப்போ 50 ஆடு கொடுக்குறேன், அந்த 50 ஆடை நீ மேய்க்கணும், பார்த்துக்கணும், நீ வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன்னு. ஓகே அப்படின்னு சொல்லி இவனும் அந்த 50 ஆடை போய் மேய்ச்சிட்டு இருக்கிறான். 50 ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே மாதிரி ஓநாய்கள் வருது. ஓநாய்கள் வந்தோடனே இவன் என்ன பண்றான், ஆடுகளை வந்து ஓநாய்கள் வந்து கொடூரமா வந்து தாக்கும் பொழுது இவன் மறுபடியும் உயிருக்கு பயந்து ஓடி போயிடுறான். ஓடி போய் அந்த 50 ஆடு செத்து போச்சு. மறுபடியும் அந்த ராஜா கூப்பிடுறான், என்னப்பா என்னாச்சு, இந்த டைம் என்ன ஆச்சுன்னு சொல்றான், ஐயோ மறுபடியும் அந்த ஓநாய்கள் வந்து ரொம்ப கொடூரமா இருக்குதுப்பா, அந்த ஓநாய்கள் வந்து இந்த தடவையும் அந்த 50 ஆடையும் சாகடிச்சிச்சுன்னு. அப்போ அந்த இவனுடைய ஃப்ரெண்டு அந்த ராஜா பார்த்தான், அப்படியா சரி சரி இப்போ உனக்கு நான் 25 ஆடு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், சரி 25 ஆடா, சரிப்பா முதல்ல 100 கொடுத்தான், அப்புறம் 50 கொடுத்தான், இப்போ என்ன 25 தான் கொடுக்குறான், சரி இல்லைன்னு சொன்னா நாட்டோட துரத்திட போறான், மேய்க்க மாட்டேன்னு சொன்னான், சரி கொடு அப்படின்னு சொன்னேன்னா. இப்போ இந்த 25 ஆடை இவன் வாங்கிட்டு போகும்பொழுது இவன் உட்காந்து யோசிச்சு பார்க்குறான், 100 ஆடு கொடுத்தான் எல்லாம் போச்சு, இப்போ 50 ஆடு கொடுத்தான் அதுவும் போச்சு, இப்போ அப்படியே குறைச்சிக்கிட்டே வரான், இப்போ 25 ஆடு கொடுத்துருக்கிறான், ஒருவேளை இந்த ஆடுகளை நான் காப்பாற்றாமல் போனால் 25 போச்சுன்னா அடுத்தது அவன் என்ன இந்த நாட்டை விட்டு துரத்தினாலும் துரத்திடுவான், இல்லை ஏதாவது தண்டனை கொடுத்துட்டானா என்ன பண்றது, அவனை நம்பி தானே நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் எடுத்தான் தெரியுமா, இந்த ஆடுகளை எப்படி காப்பாத்துறது. சரி உட்காந்து யோசிக்கிறான், அனுபவம் கிடையாது, ஆடு மேய்ச்சி அனுபவம் கிடையாது, ராஜகுமாரனா வளர்ந்தவன், அரண்மனையில வளர்ந்தவன், எனக்கு தெரியல, ஆனா நான் எப்படியாவது நான் காப்பாத்துறதுக்காக நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, ஓகே அந்த ஆடுகளை வந்து எப்போ அந்த ஓநாய்கள் வந்து தாக்குது, எந்த இடத்துல இருந்து வந்து தாக்குது, உடனே இவன் என்ன பண்ணான்னா, ஓகே அந்த இடங்களை வந்து ஃபென்ஸ் போட ஆரம்பிச்சான், வேலி போட்டு அந்த ஆடுகளை பாதுகாக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அது மட்டும் மாத்திரமல்ல, இவன் என்ன செய்ய மற்ற ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள் அவங்க கூட போய் இவன் பேச ஆரம்பிச்சு அவன் சொல்றான், நீங்க எப்படி உங்க ஆடுகள்லாம் நீங்க பாதுகாக்கிறீங்க, நீங்க ஆடு மேய்க்கிறீங்களா, உங்களுக்கு அனுபவம் இருக்கும்ல, ஓகே நீங்க எப்படி உங்க ஆடுகள்லாம் நீங்க பாதுகாக்கிறீங்க, என்ன பண்றீங்க, எப்படி இதை வந்து நீங்க மெயின்டைன் பண்றீங்க, அந்த ஆடுகளை சாகடிக்க, அந்த ஆடுகளுக்கு நோய் வராம, அந்த ஆடுகளை வந்து ஓநாய்கள் வந்து தாக்காம எப்படி நீங்க இதை பாதுகாக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் அவன் பேசி அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இவன் கத்துக்கிட்டு, அந்த காரியங்களை அனுபவத்தை வச்சு காரியங்கள்லாம் கத்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சான், வேலி போட ஆரம்பிச்சான், அந்த ஆடுகளுக்கு தேவையான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சான், சரியான சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சான், ஏற்ற சூழ்நிலையில எல்லா விதமான காரியங்களும் ஒவ்வொன்னா செய்ய அப்புறமா ஒரு சில வருடங்களுக்கு பிறகு 25 ஆடு தான் இருந்துச்சு அவன்கிட்ட ஆரம்பத்துல. இப்ப இந்த காரியங்கள்லாம் செய்த உடனே அவன் கையில இப்போ 1000 ஆடுகள் வந்து விட்டது. அப்போ 1000 ஆடு வந்தோடனே உடனே ஒரு நாள் அவனுடைய நண்பனை பார்க்கறதுக்கு, அந்த ராஜாவான அந்த நண்பனை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு போறான், பேலஸ்க்கு போறான். அப்போ பேலஸ் போன ராஜா சொல்றான், என்னப்பா 25 ஆடு கொடுத்தனே என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொல்றான், 25 ஆடு கொடுத்த, இப்போ என்கிட்ட 1000 ஆடு இருக்குது அப்படின்னு. ஒன்று அவன் ஃப்ரெண்டு கைத்தட்டி சொன்னான்னா, வெரி குட், இதுதான் உன்கிட்ட நான் எதிர்பார்த்தேன். ஏன்னு சொன்னா உன்கிட்ட நான் முன்னாடியே ஒரு பெரிய நாட்டுக்குடைய பொறுப்பை உன்கிட்ட நான் கொடுத்துருந்தேன், என் நண்பன் நான் இல்லைன்னு சொல்லல,
ஆனா அனுபவமே இல்லாத உன்கிட்ட நான் ஒரு பெரிய பகுதியை, நாட்டினுடைய பெரிய அதிகாரத்தை உனக்கு நான் கொடுத்திருப்பேன் என்று சொன்னா என்ன ஆயிருக்கும் யோசித்து பாரு. ஆனா இப்போ உனக்கு அனுபவம் இருக்குது. அந்த ஆடுகளை எப்படி நீ பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நீ கற்றுக்கொண்டிருக்கிற பத்தியா, வெரி குட். அதனால உன்னுடைய டாஸ்கை நீ அக்கம்ப்ளிஷ் பண்ணதுனால நான் உன் கையில ஒரு ஃபுல் ஸ்டேட்டையே நான் கொடுக்குறேன். ஒரு மாநிலத்தையே, என்னுடைய நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய மாநிலத்தையே உன்னுடைய பொறுப்புல நான் கொடுக்குறேன். அந்த மாநிலத்தை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் சொன்ன. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொன்னான். பாத்தியா, அந்த கிங் சொன்னா பாரு, முதல் தடவை நீ வரும் பொழுது நீ அனுபவம் இல்லாம, ஒன்னும் தெரியாம, ஒரு லீடருக்குரிய எந்த ஒரு தகுதியும் இல்லாம நீ வந்த. ஆனா உன்னை நான் உருவாக்குறதுக்காக தான், உன்னை ஒரு நல்ல லீடரை நான் உருவாக்குறதுக்காக தான் உனக்கு இந்த ஒரு டாஸ்கை நான் கொடுத்து உன்னை நான் டெஸ்ட் பண்ணேன். ஆனா நிச்சயமாகவே இந்த 3வது காரியத்துல 3வது தடவை நான் கொடுத்த பொழுது நீ அதை புரிஞ்சுக்கிட்ட, நீ அது ஏத்த மாதிரி நீ செஞ்சு உடைய வாழ்க்கையில நீ யாருன்றதை நீ காண்பிச்சிட்ட. அப்ப அவன் சொல்லும் போது பாரு, நீ பிறந்தது வேணா ஒரு பிரின்ஸா நீ பிறந்திருக்கலாம், பிறந்தது ஒரு ராஜகுமாரனா நீ பிறந்திருக்கலாம், ராஜாவுடைய பையனா நீ பிறந்திருக்கலாம். ஆனால் உனக்குள்ள ஒரு லீடர் இருக்கிறத நீ எப்படிதான் கொண்டு வர முடியும்? ஒரு ப்ராசஸ்ல, ஒரு பிராக்டிஸ்ல, ஒரு ட்ரைனிங்ல தான் நீ ட்ரெயின் பண்ண உன்னையே நீ ட்ரெயின் பண்ணி கொள்ளும் பொழுதுதான் நீ ஒரு நல்ல லீடராக முடியும் என்பதை அவன் சொன்னான். பாருங்க, எவ்வளவு நல்ல ஒரு பாடம் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு டாஸ்கை கொடுக்குறார். யோசித்து பாருங்க, நீங்க சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்த பொழுது நீங்க எப்படி இது, ஒருவேளை நிறைய பேர் நீங்க வந்து சண்டே கிளாஸ் நீங்க 10 வருஷமா 20 வருஷமா எடுக்கிற பிரதர், நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த சண்டே கிளாஸ்ல எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? எடுத்த உடனே 1000 பிள்ளைங்களை உங்க கண்ணு முன்னாடி யாரும் உட்கார வைக்க மாட்டாங்க. எடுத்த உடனே 100 பிள்ளைங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சண்டே கிளாஸ்ல 100 பிள்ளைங்களுக்கு நான் ஆண்டோட வசனத்தை சொன்னேன். இல்ல, 10 பேர்ல ஆரம்பிச்சேன் பிரதர், 4 பேர்ல ஆரம்பிச்சேன் பிரதர், 20 பசங்களை வச்சு ஆரம்பிச்சேன் பிரதர். இன்னைக்கு என் சண்டே கிளாஸ் நிறைய இடங்களில் சண்டே கிளாஸ் எடுக்கிறோம். என் வீட்டில் 4 பிள்ளைங்களை உட்கார வச்சு சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு நிறைய கிராமங்கள்ல போய் நாங்க சண்டே கிளாஸ் எடுக்கிறோம். அதுதான் நம்முடைய சாட்சி, எல்லாருடைய சாட்சி அதுதான், உங்களுடைய சாட்சியும் அதுதான். எதற்காக கர்த்தர் அப்படி உங்களை ட்ரெயின் பண்றாரு? அதுதான் ப்ராசஸ். இந்த 4 பேரை நீ ஒழுங்கா காப்பாத்து, இந்த 4 பேருக்கு நீ ஒழுங்கா சொல்லிக் கொடு, நான் இன்னும் உனக்கு நிறைய கொடுக்குறேன், இன்னும் உன்னுடைய ஊழியத்தை நான் பெருசாக்குறேன், இன்னும் உனக்கு வாசல்களை நான் திறந்து கொடுக்குறேன் என்று கர்த்தர் சொல்வார். அதனால தான் நம்ம ஒரே ஒரு ஊமை வேதத்தை வாசிக்கிறோம், அதிகமா நான் தியானிக்கல, ஒரே ஒரு கருத்தை சொல்லி மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இருந்து அந்த எஜமான் போறாரு, தூர தேசத்துக்கு போறாரு, தாளந்துகளை கொடுத்து, முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா தாளந்துகளை கொடுக்குறாரு. நல்லா நீங்க கவனிங்க, 15ஆம் வசனத்துல அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்து, ஒரு இடத்துல 2 தாளந்து, ஒரு இடத்தில் 1 தாளந்தை கொடுத்து உடனே பிரயாணம். அப்போ கர்த்தர், என்னுடைய திறமை என்னன்னு கர்த்தருக்கு தெரியும், என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். அப்போ கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, எஜமான் கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, நிறைய சொத்து இருந்துச்சு, எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போல அவரு. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போல. ஏன்னு சொன்னா அந்த 5 தாளந்து கொடுத்தவங்கிட்ட அவர் போயிட்டு வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கு 5 தாளந்து கொடுத்தாப்பா, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவன்கிட்ட கொடுத்தேன்னு சொல்ல, கொஞ்சத்தில் உண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட நிறைய இருந்துச்சு, ஆனா கொடுத்தது எவ்வளவுதான்? 5 தான். அப்போ அந்த கொஞ்சத்தை கொடுத்து நான் அவனை டெஸ்ட் பண்றேன், நீ அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறியா? இந்த சின்ன ஊழியத்துல உன் வீட்டு வாசல்ல உட்கார வச்சுதான் பிள்ளைங்களை நீ சண்டே கிளாஸ் எடுக்கிற, இதுல நீ உண்மையா இருக்கிறியா? சர்ச்சில் உட்காந்துதான் நீ சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு மரத்துக்கு கீழடிதான் நீ சண்டே கிளாஸ் எடுக்கிற, இதுல நீ உண்மையா இருக்கிறியா? சண்டே கிளாஸ் எடுக்கிற இடமே இல்லை, தெருல ஒரு மூலையில உட்காந்து சண்டே கிளாஸ் பசங்களுக்கு எடுக்கிற, இதுல நீ உண்மையா இருக்கிறியா? கர்த்தர் அதை தான் பாக்குறாரு. அப்ப கடைசியா கர்த்தர் என்ன சொல்றாரு, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், வந்து உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு அழைப்பு அதுதான். கர்த்தர் உங்களுக்கு சின்னதா ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா, நீங்க கவலைப்படாதீங்க. அதை நினைச்சு நீங்க ஒரு நாள் நீங்க கவலைப்படாதீங்க, ஐயோ நான் பெரிய ஊழியம் செய்யலையே, வேண்டாங்க, நம்ம பெரிய ஊழியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறத நம்ம உண்மையாய் செய்வோம், கர்த்தர் ஏற்ற வேளையிலே நம்மை உயர்த்துவார். அதுதான் நான் இந்த ஒரு கதையிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு அருமையான பாடம். இது எனக்கு பிரயோஜனமா இருந்தது, அதனால தான் நான் சரி உங்களோட கூட நான் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி யோசித்து, இது நிச்சயமாக உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். நீங்க செய்கிற ஊழியத்தை உண்மையோடு கூட நீங்க செய்யுங்க, அர்ப்பணிப்போடு கூட செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.